ஹலோ நண்பர்களே, வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு பௌர்ணமி, ஐப்பசி மாத பௌர்ணமி. ஸோ இந்த பௌர்ணமி நாளன்று நம்ம முருகனுக்கு ஒரு சில பூஜைகள்லாம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம கஷ்டங்கள் தீர்ந்து நம்மளுக்கு பணம் சேரும், நகை சேரும். அப்புறம் அவங்களுக்கு தொழிலில் கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதுலேயும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அப்புறம் குழந்தை இல்லாதவங்க கூட இந்த மாதிரி பரிகாரங்களை முருகனுக்கு நாளைக்கு செய்கிறதுக்கு ஒரு உகந்த நல்ல ஒரு நாள்னு சொல்லலாம். நாளைக்கு பௌர்ணமினால் அதுவும் சேர்ந்து ஒரு விசேஷம். ஸோ நீங்கள் அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி எப்படி பூஜை பண்ணலாம், என்ன மாதிரியான நைவேத்தியங்கள் வைக்கலாம், என்ன மாதிரியான அவரோட நாமத்தை நம்ம சொல்லி அவருக்கு பூஜை பண்ணலாம், எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நாளைக்கு பௌர்ணமினால் எப்போ நீங்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணலாம். ஆனால் என்ன தான் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணினாலும் நம்மளுக்கு பௌர்ணமி மாலை வேளையில் தான் வரும், இரவு நேரம் தான் வரும். ஸோ நம்ம 6 மணிக்கு மேலே இதை பண்ணணுன்னா இன்னும் கொஞ்சம் விசேஷமாக இருக்கும். ஸோ நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழும்புறீங்க அப்படின்னா அப்போ பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 6 மணிக்கு மேலே பண்ணுறது நம்ம பௌர்ணமியும் சேர்த்து முருகனுக்கும் சேர்த்து பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பௌர்ணமினால் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விசேஷம். எல்லாருமே செவ்வாய்க்கிழமையை தான் முருகனுக்கு உகந்த நாள் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அப்படி கிடையாது. செவ்வாய்க்கிழமையும் பண்ணலாம், வியாழனும் பண்ணலாம், வெள்ளியும் பண்ணலாம். எந்த நாள் நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ அந்த நாள் நம்மளுக்கு முருகனுக்கு பூஜை பண்ணலாம். அவர் ஒன்றும் வேண்டான்லாம் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டார். நீங்கள் எந்த நாள் எப்படி பூஜை கொடுத்தாலும் அவர் வாங்கிக்குவார். ஸோ நாளைக்கு பௌர்ணமி இருக்கிறதுனால நீங்கள் இந்த 6 மணிக்கு மேலே நான் சொல்கிற இந்த பூஜையை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பூஜைக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் முருகர் படமாக வச்சுருக்கீங்க, ஃபோட்டோவாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அவருக்கு ஃபோட்டோவுக்கு பூ அலங்காரம் பண்ணிக்கோங்க. இல்லை நான் சிலை வச்சுருக்கேன், இல்லை நான் வேல் வச்சுருக்கேன் அப்படின்னா வேலுக்கு அலங்காரம் பண்ணுங்கள். அப்புறம் சிலைக்கும் அலங்காரம் பண்ணுங்கள். முக்கியமாக பார்த்திங்கன்னா நாளைக்கு நீங்கள் சிலையோ வேலோ வச்சுருந்தீங்க அப்படின்னா அபிஷேகம் பண்ணணும். அதுக்கு கண்டிப்பாக அபிஷேகம் எதில் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாத்துலேயுமே பண்ணுவீங்க. பால், தயிர், விபூதி, சந்தனம், அப்புறம் உங்களுக்கு பன்னீர், இப்படியெல்லாம் எல்லாத்துலேயும் எல்லா விதமான பொருட்களையுமே நீங்கள் அபிஷேகம் பண்ணுவீங்க. பூவால் அபிஷேகம் பண்ணுவீங்க, தண்ணீரால் அபிஷேகம் பண்ணுவீங்க. உங்களுக்கு பிடிச்ச எதுலனாலும் நீங்கள் அபிஷேகம் பண்ணுவீங்க. நாளைக்கு முக்கியமாக எதில் நீங்கள் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி மாவு வைத்து நாளைக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணணும். பௌர்ணமி தினத்தண்டு அரிசி மாவில் முருகனோட வேலுக்கோ இல்லை முருகன் சிலைக்கோ நீங்கள் அபிஷேகம் பண்ணும்போது உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். நீங்கள் வேண்டுற காரியம் சீக்கிரமாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இது பணம் சேரணும், நகை சேரணும், பதவி உயர்வு கிடைக்கணும், குழந்தை வரம் கிடைக்கணும்னு சொல்லி வேண்டுதலுக்காக. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். அப்புறம் முருகனுக்கு என்ன நெய்வேத்தியம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகனுக்கு திணை ரொம்ப பிடிச்சது. தேனும் திணை மாவும் நான் எப்போவுமே எல்லா வீடியோலையுமே சொல்லியிருப்பேன். ஸோ அந்த திணை அரிசி நம்மளுக்கு கடையில் கிடைக்கும். அந்த திணையில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு இனிப்பு கலந்து அவருக்கு நைவேத்தியமாக வைக்கலாம். இல்லை திணையும் துவரம் பருப்பும் வச்சு வெண்பொங்கல் மாதிரி செஞ்சு வைக்கலாம். இல்லை பாயாசம் பண்ணி வைக்கலாம். எதுனாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ திணை சம்மந்தமாக உள்ள இதை வச்சு அவருக்கு நாளைக்கு நீங்கள் நைவேத்தியம் வைக்கணும் பௌர்ணமினால். இல்லை எனக்கு வைக்க முடியலை அப்படின்னா உங்களுக்கு என்ன முடியுதோ 1 கப்பு பால் கூட நீங்கள் வச்சாலும் போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் திணையில் வைக்கிறது கொஞ்சம் சிறப்பு. ஸோ அதனால் நான் சொன்னேன். உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்புறமா விளக்கு எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்ம ஆறுமுக கடவுளுக்கு 6 தீப விளக்கு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நல்ல விசேஷம். உங்களால் முடியலை அப்படின்னா ஒரு தீபத்தில் ஒரு விளக்கு கூட நீங்கள் வைக்கலாம். அதுவும் நெய் விளக்காக வச்சிங்க அப்படின்னா ரொம்பவும் சிறப்பு. எனக்கு நெய் வாங்குகிற அளவுக்குலாம் நான் வசதியில் இல்லை அப்படின்னா உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நல்லெண்ணெயில் கூட நீங்கள் தீபம் ஏற்றிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது 6 தீபமாக இருந்தாலும் சரி, ஒரு தீபமாக இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களோட விருப்பம்தான்.
இது வந்து விளக்கு ஏற்றும் முறைகள். அப்புறம் வந்து பூஜை வந்து எப்படி செய்யணும், என்ன பரிகாரம் சொல்லியிருந்தேன் அப்படி தானே. என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிவப்பு நிற துணியில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கோ இல்லை 1 கைப்பிடி அளவுக்கோ அரிசியும், 1 கைப்பிடி அளவுக்கு வந்து 1 கைப்பிடி அளவோ இல்லை 1 ஸ்பூன் அளவோ துவரம்பருப்பு எடுத்து வச்சு, உங்களுக்கு வந்து இப்போ வந்து காசு தேவை, பண பிரச்சனை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து 11 நாணயங்கள் வந்து வைக்கணும். இல்லை எனக்கு நகை வந்து சேரணும் அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன கோல்டில் சில பேர் காயின் வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து வெள்ளியில் வந்து காயின் வச்சுருப்பீங்க, அதை கூட வைக்கலாம். இல்லை என்கிட்ட குட்டியாக நகை இருக்குது அப்படின்னா அதையும் வச்சு ஒரு முடிச்சு போட்டு ஒரு தாம்பலத்திலையோ இல்லை ஒரு கிண்ணத்துலையோ எதில் வைக்க முடியுமோ வச்சு முருகனோட காலடியில் வந்து வச்சுருங்க. வச்சுட்டு வந்து அதுக்கு வந்து பூஜைகள் கொடுங்க, தீபதூப ஆராதனை வந்து காட்டுங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த பரிகாரத்தை முடித்த உடனே அவருக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கந்த சஷ்டி கவசம் வந்து படிக்கலாம். அது வந்து பாடலாகவோ இல்லை படிக்கிற மாதிரி உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதை வந்து நீங்கள் படிக்கலாம். இல்லை வந்து வேல்மாறல் படிக்கலாம், இல்லாட்டி வந்து போற்றிகள் சொல்லலாம், இல்லாட்டி மூலமந்திரம் சொல்லலாம், இல்லாட்டி வந்து கந்தனுக்கு அரோகரா மட்டுமாவது சொல்லலாம், இல்லை சரவணபவா போற்றியும் சொல்லலாம், 6 தடவையும் சொல்லலாம், 9 தடவையும் சொல்லலாம், உங்களுக்கு 21 முறையும் சொல்லலாம், 108 தடவையும் சொல்லலாம். உங்களுக்கு எவ்வளோ தூரம் சொல்ல விருப்பமோ, எவ்வளவு டைம் இருக்கோ, எவ்வளவு டைம் எடுத்து வந்து நீங்கள் வந்து முருகர்கிட்ட உங்கள் வேண்டுதலை வைக்கணும்னு நினைக்கிறவங்களோ அவ்வளோ டைம் எடுத்து வைங்க. அதே மாதிரி ஒரே மாதிரியான வேண்டுதலை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து வைக்கும்போது அது வந்து சீக்கிரமாக நிறைவேறும். நிறைவேறினதுக்கு அப்புறமா அடுத்த வேண்டுதல் வைங்க. சும்மா வந்துட்டு நம்ம வந்து நிறைய தேவையில்லாத விஷயங்களை கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து கிடைக்க தான் செய்யும். ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்மளாலே வந்து பண்ணிட முடியும். ஸோ வந்து அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் உங்களுக்கு வந்து எந்த விஷயம் வந்து ரொம்ப தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கேளுங்க. ஒரு சில பேர் வந்து கல்யாணம்லாம் ஆகணும்னு வந்து நினச்சி கேட்பாங்க. ஸோ அவங்க கூட இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நம்ம நம்ம மகா கந்த சஷ்டியோட வந்து ஒரு சில பேருக்கெல்லாம் வந்து முருகர் வந்து நிறைய அறிகுறிகள் வந்து காட்டினார். அதெல்லாம் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து நம்மளோட வியூவர்ஸ் வந்து போஸ்ட் போட்டிருந்தாங்க. ஸோ வந்து அதெல்லாம் பார்க்கும்போது மனதுக்கு வந்து ரொம்பவும் நிறைவாக இருக்கும். எல்லாருக்கும் ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா கந்த சஷ்டி முடிஞ்ச உடனே வந்து அவங்களுக்கு வந்து விரதம் இருந்து முடிஞ்ச உடனே அவங்க வேண்டுதல் நடந்திருக்கு. ஒரு சில பேருக்கு வந்து டைம் ஆகும். எல்லாமே வந்து நம்மளோட கர்ம வினைகளை பொறுத்து தான் வந்து நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகிறதும் அது வந்து டிலே ஆகிறதும். ஸோ அதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். எனக்கு டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த கடவுளே இல்லை, நான் வந்து கும்பிட மாட்டேன் அப்படிலாம் வந்து நம்ம வந்து நினைக்கக்கூடாது. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கடவுளே அதுலேருந்து நம்மளை காப்பாற்றுவாருன்னு நினச்சி நம்ம வந்து அதுலேருந்து வெளியே வரணும். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு வந்து ஃப்ரைடே பௌர்ணமி. நாளைக்கு வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா வந்து இனி வந்து கார்த்திகை மாதம் பிறக்க போகுது. அதுக்குள்ளே வீடியோக்குள்ளே நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து போஸ்ட் போடலான்னு இருக்கோம். ஸோ வந்து நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராவை மட்டும் மனசார நினச்சிக்கோங்க. எல்லாரோட லைஃப்பில் இருக்க பிரச்சனையும் வந்து முருகரே வந்து தீர்த்து வைப்பார். கந்தனை நம்பினோர் கைவிடப்படார். இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. மறக்காமல் பிரியாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மாதிரி பயனுள்ள தகவல்களை நம்ம இன்னும் நம்ம சேனலில் வந்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.